எல்லாருக்கும் நான் ஒன்று தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹெல்த் அண்ட் ஹெல்த்தியா இருக்கிற பட்சத்துல தான் இந்த எல்லா வழிபாடுகளையும் செய்ய முடியும். அது எதுக்கு வாங்கணும்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி மணி வேஸ்ட் ஆகும். வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க அடிக்கடி சிக்காகுவாங்க. ஏன் எதுக்குன்னே தெரியாது. மேபி ஒரு ஜோக் சொல்லுவாங்க, அது பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி உன் வீடா என் வீடா. நாங்க ஒரு மேஜர் டெசிஷன் எங்க லைஃப்ல எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. Hi friends, good evening. First of all, I would like to thank each and every subscriber for subscribing my channel. In the last December 25th தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். within a month வந்து 2K subscribers ரீச் ஆயிருக்கும். இந்த 2000 subscribers ரீச் ஆனதுலேருந்து நானும் வச்சு வீடியோ போடணும், தேங்க் பண்ணி வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து 5 days லேட் ஆயிடுச்சு. ஏன்னா வேற ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் ஒரு மேஜர் டெசிஷன் எங்கள் லைஃப்பில் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த டெசிஷன் என்னன்றதை நம்ம அப்புறமா அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 2K சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி எதை வச்சு எனக்கு அட்ராக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன். அந்த அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போயிருக்கிறது. இந்த GRT சில்வர் கலெக்ஷன்ஸ் அண்ட் GRT கோல்டு அந்த மாதிரி அந்த விஷயங்கள்ல நிறைய இது மெட்டி வாங்கினது அந்த வியூஸ் மூலமாக பார்த்துட்டு உள்ள வந்தவங்க நிறைய பேரா இருக்காங்க. மற்றபடி நான் ஸ்பிரிச்சுவலா போட்டது திருச்செந்தூர் டூரு, அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு அப்படின்னு சிம்பிளா நான் போட்டதெல்லாம் பெரிய அளவில் ரீச் இல்லை. ஆனாலும் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஆக்சுவலி வந்து இந்த மகாலட்சுமி அட்ராக்ஷன் சீரீஸ்ன்றது நிறைய பேர் நிறைய பார்த்துட்டு அதுக்கான நிறைய டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமும் வந்திருந்தது. பட் மகாலட்சுமி அட்ராக்ஷன் சீரீஸ்க்கு நம்ம மணியை அட்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் ஒன்று தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹெல்த் அண்ட் ஹெல்த்தியா இருக்கிற பட்சத்துல தான் இந்த எல்லா வழிபாடுகளையும் செய்ய முடியும். அதை செய்கிற பட்சத்துல நமக்கு கண்டிப்பான நல்ல பலன்கள் இருக்கும். அந்த எல்லாமே நல்லபடியா ஹெல்த் அண்ட் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மற்ற வழிபாடுகளையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீடு வந்து ஒரு பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் வந்து அதுக்கான அட்ராக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஒரு வீட்டுல வந்து பாசிட்டிவிட்டி ஒரு சந்தோஷமா இருக்கிற சூழ்நிலையில எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்ப வீடு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படிங்கறது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சிம்பிளா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வீடு வந்து நெகட்டிவ் வீட்டுல விளக்கு பொருத்தி சாமி கும்பிடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது. டெய்லி விளக்கு பொருத்த மாட்டோம். அது டெய்லின்றது வாரமா ஆயிடும், அதுக்கப்புறம் மாசம் ஆயிடும், அப்புறம் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி விளக்கு பொருத்தினா போதும் அப்படிங்கிறது. டெய்லியுமே வந்து சாமி கும்பிடுற பழக்கம் இல்லாம இருக்கிறது, கோயிலுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து நம்மள தெய்வத்துக்கிட்ட இருந்து விலக்கி வைக்கும். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்படியே விளக்கு பொறுத்தினாலும் வீட்டுல வேற ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா விளக்கு நின்று எரியாதுங்க. ஒரு ஷேக்கிங்கா இருக்கும். அந்த சுடரை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஷேக்கி மூமெண்ட்ல ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் வீட்டுல ஏதோ நெகட்டிவிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். 3rd பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லாம பொருள் வீணாகிறது, விரயமாகிறது, அதெல்லாம் நடக்கும். நிறைய சாப்பாடு குப்பையில கொட்டுற மாதிரி இருக்கும். தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கி வீட்டுல வச்சிருப்போம், அதுக்கு எந்த பயனுமே இருக்காது, எதுக்கு வாங்கணும்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி மணி வேஸ்ட் ஆகும். தேவையில்லாம ஒரு 5 செருப்பு வச்சிருப்போம், எதையுமே போட மாட்டோம், எப்பயும் போடுற அந்த பழைய ரப்பர் செருப்பு தான் போட்டுக்கிட்டு போவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்கு மணி யூஸ் பண்றோம்னு தெரியாம பொருள் விரயங்கள் ஆகிட்டு இருக்கிறது, பண விரயமாகிறது, இல்லை யாருக்கும் நம்பி பணம் ஏமாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குங்க. 3rd திங். 4th திங் பாத்தீங்கன்னா, குழந்தைங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க அடிக்கடி சிக்காகுவாங்க. ஏன் எதுக்குன்னே தெரியாது. மேபி கண் திருஷ்டியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போகாம தேவையில்லாம அவங்க சிக்காவாங்க, அப்பப்ப சிக்காவாங்க. அப்படி இல்லையா குழந்தைங்களுக்குள்ள அப்பப்ப சண்டை ஒத்தே வராது. 2 அண்ணன் தம்பிங்க சண்டை பிடிச்சிப்பாங்க, இல்ல அக்கா தங்கச்சிங்க சண்டை பிடிச்சிப்பாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும். ஏன் அவங்களுக்குள்ள சண்டை வருது, ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்கவே முடியாது. நல்லா இருந்தாங்க எங்க இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய சண்டை வருது அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் திங் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனைக்கு பெரிய வாக்குவாதம் போய் முத்திட்டு ஒருத்தர் அடிக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி கிச்சன் ஏரியால பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பெரிய அளவுல சண்டை நடக்கும். இல்ல உட்காந்து சின்னதா ஜோக் சொல்லுவாங்க, அது பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி உன் வீடா என் வீடா அப்படின்ற அளவுக்கு போயிட்டு சண்டை எதுக்குதான் வருதுன்னு தெரியாது, அந்த அளவுல சண்டை வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு வீட்டுல நெகட்டிவிட்டி இருக்கிறதுக்கான அறிகுறிகள். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல கருவண்டே வந்து போகலாம் ஒரு சில வீட்டுல. அப்புறம் ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த
செடிகள், துளசி, அந்த மாதிரியான பாசிட்டிவ் பிளான்ஸ், செம்பருத்தி அதெல்லாம் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா திடீர்னு பட்டு போயிடும். அப்பெல்லாம் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு அப்படிங்கறது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். வீட்டுல இருக்கிற பல்லி திடீர்னு காணாம போகுது, பல்லி இவ்வளவு நாள் இருந்துச்சு, கொஞ்ச நாள் சவுண்டு காணுமே அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏதோ நெகட்டிவிட்டி இருக்கிற பட்சத்துல வீட்டுல பல்லிகள் தங்காது. இதுல இருந்தாங்க ஒரு வீட்டுல நெகட்டிவிட்டி இருக்கிறதுக்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். சரி, இது எதனால இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். நெகட்டிவிட்டி மெயினா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கண் திருஷ்டினால வருங்க. இந்த கண் திருஷ்டிக்காகவே என்ன பண்ணணும், அந்த திருஷ்டிகளை எப்படியெல்லாம் கழிக்கணும் அப்படிங்கிறது உங்க வீட்டுல பெரியவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. வாரத்துல புதன்கிழமை ஒரு சில நாள்ல தான் அதை சுத்தி போறது ரொம்ப எஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. கண் திருஷ்டின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆளை கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த திருஷ்டிக்கு, கண் திருஷ்டிக்கு பவர் அதிகம் உண்டு. அதனால எந்த ஒரு விஷயமுமே நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதோ, ஒரு சோசியல் மீடியால போஸ்ட் போடுறதோ 1க்கு 100 முறை யோசிச்சு போடுங்க. எல்லாமே போட்டுட்டு எல்லா போஸ்டும் நான் நின்னா தடுக்கி விழுந்தா எல்லா போஸ்டையும் போட்டுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா முகத்தை காட்ட முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இந்த அனுபவ அறிவுனால இந்த போஸ்டையும் ஃபேஸு கூட போடாம ஏன் நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு ரீசன் வந்து வேண்டாம், போதும், பட்ட கண் திருஷ்டி எல்லாம் போதும், அனுபவிச்சதெல்லாம் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலையும் நாம தான் அனுபவிச்சிட்டோம், மற்றவங்க என்ன மாதிரி தெரியாம ஆர்வ கொள்ளாறுல எதுலையும் போய் சிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தாங்க இந்த சேனல் ஆரம்பிச்சேன். நான் பண்ணிட்டு நான் என்னென்னலாம் அனுபவிச்சனோ, நான் எனக்கு என்னென்ன விஷயத்துல இருந்துலாம் எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிச்சோ அந்த எக்ஸ்பீரியன்சஸ் தாங்க நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ.